சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல ஒரு புது பிளேயர் அவர், அதுவும் பெரிய ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க, பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அதனால இப்ப அரசியல் கணக்குகள் எல்லாமே மாறுது. முக்கியமான கேள்வி என்னன்னா, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்றது ஒரு கேள்வி. இப்ப பெர்சன்டேஜ் வைஸ் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஆனா ரஃபா என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போறார். ரெண்டாவது, அவரோட வரத்தால யாருக்கு டேமேஜ் அதிகமா ஏற்படும்? இல்ல, தாக்கம்ங்கிறது ஒரு தேர்தலுக்கும் ஒரு பிரதான கேள்வி அல்லது கேள்விக்கான பதில எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எந்த தேர்தலும் நடக்கும். ஒரு இம்பாக்ட், எது பேசு பொருள், எது கருப்பொருள், மையப்பொருள் அப்படின்னு ஒன்னொன்னு தேர்தலுக்கும் இருந்தது. அதே போல வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் மையப்பொருளா இருக்கும். அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிற பொறுத்துதான் யாரு ஆட்சியை பிடிப்பா, யாரு வீழ்வாங்கிறது அதுலதான் இருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயம் சார், வளர்கிற ஒரு கட்சிக்கு, விஜய் போன்ற மிக பிரபலமான ஒருவருக்கு இவ்வளவு பேர் கூடுறத பார்த்தா, நம்மளுக்கும் காதுல போற வர இடங்கள்ல பார்த்தா கண்டிப்பா ஒரு ஓட் பேங்க் அவர் எடுத்துருவார். என்ன ஓட் பேங்க்? அவங்க ஏதோ சர்வே எல்லாம் எடுத்துட்டாங்களாம். எங்க பார்த்தாலும் எல்லா சர்வேயும் குறைஞ்சது 25% காட்டுதுங்கிறாங்க. வாழ்த்து சொல்லுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சேஃபர் சைட் 8-10% ரொம்ப சுலபமா வாங்கிடுவார். அந்த 10% ஏதாவது வாங்கிட்டு போட்டு போறதா இல்ல. ஒரு புதிய கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு தேவையான அந்த 8-8.5% சந்திக்கிற முதல் தேர்தலையே அதை அடைவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு, சூழல் விஜய்க்கு இருக்கு. அதுதான் முதல் சாதனை, முதல் அங்கீகாரம். அது இல்ல அந்த 10 வச்சுக்கிட்டு எதுக்கு சும்மாவே அடுத்த 5 வருஷத்துக்கு வரணும், இல்ல அடுத்த ஒரு 3.5 வருஷத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னா, அதிமுகவோடு சேர்ந்தால் நான் சொல்றேன் 70% அது வெற்றி கூட்டணியா தான் மாறும். பிஜேபி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக விஜய் சேர்ந்தாலே அது ஒரு பேசப்படுகிற ஒரு கூட்டணியா மாறும். வெறும் அரித்மேட்டிக் மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு கூட்டாகும். திமுக நிஜமாகவே பதட்டப்படணும். ஏன்னா ஒரு ஆட்சி இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே போகும் அது நடந்துருச்சுன்னா. சோ என்ன நடந்தாலும் விஜய்ங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் தான். ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவாரா, எடப்பாடியினுடைய கனவு பலிக்குமா? இந்த 2 கேள்விக்கான பதில் யார் கையில இருக்கு? விஜய் கையில இருக்கு. விஜய் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு நீங்க 1000 சொல்லுங்க, ஸ்டில் விஜய் கையில தான் அந்த 2 பேருடைய கனவும் இருக்கு. பரவாயில்ல. சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிடுவார் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, முதல் எலெக்ஷன்ல மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற விருப்பத்தோட நிறைய பேர், நானும் கூட அந்த கருத்தை தான் ஆமோதிப்பேன். செயற்குழுல ஒரு சிறப்பு தீர்மானமே போட்டாங்க. தாவேகா தலைமையில தான் ஒரு அணி அமையும், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தீர்மானமே போட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தீர்மானமே போட்டாங்க. குறைஞ்சபட்சம் நேர்மை இருக்குன்னு நம்பி நம்ம அதை நம்பி பேசுவோம். அரசியல்வாதிகள் நம்பாதீங்க. குறைஞ்சபட்சம் நம்பி பேசினா அந்த தீர்மானத்துல ஒரு உறுதியா இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். வளருகிற கட்சிக்கு அதான் நல்லது. அதுக்கு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே ஒரு திமுகவுடைய, அதிமுகவுடைய, பிஜேபியோட போனா கூட மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் கிட்ட ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும். உங்களை நம்பி நான் களத்துல இறங்கினேன், தனியா இறங்கினேன், எனக்கு ஓட்டு போட்டியில 10% போட்டி, அந்த 10% நான் என்ன பண்ணுவேன், அங்கீகாரம் கிடைக்குமா, உங்களுக்காக நான் குரல் கொடுக்க முடியுமா மக்கள் மன்றத்துல, நாடாளுமன்றத்துல அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷனை சொல்லி ஏதாவது அணில போய் செட்டில் ஆகிறதுக்கும், அங்கே அந்த பேரங்களை வலிமையா நடத்துறதுக்கும் இந்த ஓட் பேங்க் பயன்படும். ஸோ எப்படி பார்த்தாலும் வளர்கிற ஒரு கட்சி தான் சந்திக்கிற முதல் தேர்தலில் இது மாதிரியான பிரபலம் 2 பேரும் சரியில்லைன்ட்டு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் தனிச்சுதான் நிக்கணும். அதைத்தான் விஜயகாந்த் சரியா செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் மாறினாங்கிறது வேற. முதல் தேர்தலில் அவர் என்ன பண்ணாருங்கிற பாடத்தை விஜய் கத்துக்கணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் நான் யாருன்னு நீங்க போய் சொல்ல முடியும். இப்ப நீங்க ஆரைக்கு உட்காருப்பா நீ அன்டெஸ்டட், உட்காருப்பா நீ அன்புருடுன்னு ரெடியா 2 பேர் இருக்கா. இதை ஒழிச்சு கட்டணும், இந்த வாதத்தையே ஒழிக்கணும்னா அவர் முதல்ல ப்ரூவ்டு ஓட் பேங்க் ஒன்று கையில வச்சுக்கணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு 26 சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமையிலான அணி தனித்து நிற்பது. அணினா என்ன, பெரிய கட்சியெல்லாம் போய் சேர மாட்டான். அப்படி சேர்ந்தா அது தனியா போட்டியாக்கான ஒரு 200 இடங்கள்லயாவது விஜய் தனித்து நின்னார்னா அது மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறும். அவருக்கு எதிர்கால அரசியலுக்கு அது ஒரு அடிப்படையா இருக்கும். இப்ப டிவிக்கே ஒரு புது அரசியல் சக்தி 8-10% வரைக்கும் வாக்கு வாங்குறதுக்கான மேபி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம். 8-10 வருதுன்னா அதனால யாருக்கு டேமேஜ் ஏற்படும் நினைக்கிறீங்க? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த கருவியும் வரல. யூகம் பண்ணலாம். இளைஞர்கள் அன்னைக்கு ஒரு போராட்டத்தை 2 நாள் அறிவிப்புல ஒரு போராட்டத்தை ரெடி பண்ணா 20,000 பேர் வந்து நிக்கிறான். 90% இளைஞர்கள் தான். இவ்வளவு நாளா யாருக்கு ஓட்டு போட்டு இருந்திருப்பான்? இளைஞர்கள்னு பார்த்ததுனால சீமான் இருந்திருப்பாங்க, திருமாவளவன் இருந்திருப்பாங்க, பிஜேபி கிட்ட இல்ல அண்ணாமலைக்காக பிஜேபி கிட்ட இருந்திருப்பாங்க, இளம்பெண்கள் பாசன அதிமுக ஆக்டிவா இருக்கிறாங்க, அதுல இருந்திருப்பான். துணை முதலமைச்சராகவே இருக்கிற உதயநிதியினுடைய கண்ட்ரோல்ல இளைஞரணி செயல்படுது, அந்த திமுக ஓட்டு போட்டோன்னு அதுல நின்றுட்டு இருந்திருப்பான் கடந்த தேர்தலில். சோ எல்லாருக்கும் தான் பாதிப்பு இருக்கும். இது வரைக்கும் யாருக்குமே ஓட்டு போடல, முதல் கட்ட வாக்காளர்களும் அதுல இருந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்.
விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்க வந்து நின்றுப்பானா? நேரம் உதயசூரியன்ல இருந்து ஓரணியில் தமிழ்நாட்டில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது போச்சா ஒரு ஓட்டுனாலும் ஆதரவு தானே. ஸோ இழப்பு எல்லாருக்கும் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. யாருக்கு எக்ஸாக்டா ஒரு ரொம்ப கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா யூகம் பண்ணலாம்னா ரிசல்ட்டை வச்சுதான் பேச முடியும். சார் பாத்தீங்களா, அந்த காலனி ஏரியால அந்த பட்டியலின மக்கள் அந்த 1800 ஓட்டு சார். திமுக கூட்டணிக்கு சிறுத்தைகள் நின்னாலும் திமுக நின்னாலும் 800 ஓட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பெட்டியை திறந்து பார்த்தா 300 ஓட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு திறந்து அந்த ஏரியாவை பார்த்தா ஓரளவு யூகம் பண்ணலாம். அப்ப 800 வாங்கிட்டு இருந்த இடத்துல 300 தான் கிடையாது. அந்த 500 எங்க போச்சு? அந்த 500ல அதே பூத்துல தாவேக்கு எவ்வளவு வாங்கியிருக்குன்னு பார்க்கணும், சீமான் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ நிஜமாவே விஜய்க்கு தான் போச்சா, சீமானுக்கும் போச்சா, இல்ல ஆச்சரியப்படுற மாதிரி அண்ணாதிமுகவுக்கு போயிருக்கு? அதுவும் வாய்ப்பு இருக்குல்ல சார். இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சாதான் யூகம் பண்ண முடியுமே தவிர விஜய் கட்சி ஆரம்பித்ததால் இவருடைய கதை இதோடு முடிந்ததுலாம் இவ சொல்றதுலாம் அபத்தம். அது அவங்க தூக்கத்தை கெடுக்கிற வேலை. நான் செய்ய மாட்டேன். ஒரு சின்ன ஒரு தியரி முன்வைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தா நீங்க சொல்றீங்க இல்லையா, அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அது காரணம் என்னன்னா உங்களுக்கு ஓட் ஷேர் கம்மியா இருக்கு, நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. அப்ப அந்த ஓட் ஷேர் எங்க போயிருக்குன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி பிஜேபிக்கு போயிருக்கு, அதே மாதிரி என்டிகேவுக்கும் போயிருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளும் பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னு பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு அரசியல தான் பாஜகவும் பண்றாங்க, என்டிகேவும் பண்றாங்க. ஸோ அதிமுக பண்ணக்கூடிய அதே அரசியல் அவங்க பண்ணும்போது இந்த ஓட்ஸ் வந்து அங்க போகுது. அப்படி பார்க்கும்போது டிவிகேவும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவங்களும் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கோ அதனாலதான் அவர்கள்லாம் தனியா நின்றாங்கன்னா, விஜய் தனியா நின்னா விஜயனுடைய பார்வையில சொன்ன வளர்கிற கட்சிக்கு நல்லது, ஒரு ஓட் பேங்க் ப்ரூவ்டு ஓட் பேங்க் ஒண்ணு நிரூபிச்சுக்கலாம், அப்புறம் கூட ஒரு முடிவெடுத்துக்கலாம். விஜய் தனியாக நின்றால் திமுக தான் ஆட்சிக்கு வரும். 90% நீங்க அதை யூகம் பண்ணி சொல்லலாம். இதே வடிவத்தில் கூட்டணி தொடர்ந்து விஜயும் தனியாக இருந்தால், திமுக கூட்டணி உடையாமல் இதே வடிவத்தில் தொடர்ந்தால் 90% திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதுல ஆச்சரியமே இல்லை. அப்ப எதிர்ப்பு வாக்கள் சிதறது இல்ல. அப்ப சிஎம் கேண்டிடேட் நாம் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் அவர் உள்ள கொண்டு வரணும்னா அப்ப 2 சிஎம் மாதிரி இல்லாட்டி டெபியூட்டி சிஎம் அந்த மாதிரி. அதுக்குன்னு அரசியல் சட்டத்தை எல்லாம் திருத்தல. ஏங்க அரசியல் நெருக்கடி, நீ உங்களுக்கு ஒரு நாங்க சட்டத்தை திருத்திட்டுமான்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவார். அதான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை வராருன்னா விஜய் மக்கள் விரோத திமுகவை ஒழிப்பதற்கு எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு ஒரு அறிக்கை வரும். அந்த அறிக்கையில நீங்க நல்லா பாருங்க, நம்ம இங்கதான் இருக்க போறோம். அப்படி ஒரு சூழல் வந்து அந்த அறிக்கையை நம்ம 2 பேருமே படிப்போம். இந்த வார்த்தையில இருக்கும், மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயார், நான் இன்னும் 5 ஆண்டுகளோடு காத்திருக்க தயார், முதலமைச்சர் பதவியை நான் துறக்கவும் தயார் அப்படின்னு ஒரு வரிகையை போட்டுட்டு நேரா ராயப்பேட்டில் வந்து நிற்பாரு. இப்ப கமல்ஹாசன் இப்ப ரீசெண்டா பண்ணாரு பாசிசத்தை வீழ்த்துறதுக்காக. அவர் கூட இவ்வளவு சவால்லாம் உள்ள அந்த ஒரு பிரச்சாரத்தோட ஒரு நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டார், அப்படியே ஒதுங்கிட்டார். அவருடைய கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. மெம்பர்ஷிப் எங்க நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? நக்கல் பண்ணல. அவருக்கு அந்த யதார்த்தம் புரியுது, நம்மளுடைய வளர்ச்சி இவ்வளவுதான் அப்படின்னு. பிளஸ் அது வயசு ஒரு காரணம். விஜய்க்கு இருக்கிற வயசு இன்னும் 31 வரைக்கும் காலம் இருக்குன்னு சொல்றதை நான் கமலுக்கு சொல்லுவேனா, கமல் அவர்களே கவலைப்படாதீங்க, நமக்கு காலம் காத்திருக்கிறது. எங்க காத்திருக்கு? அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் சைஸா ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு அவர் செட்டில் ஆயிட்டாரு. தப்பு இல்ல, தன்னுடைய இடம் அவருக்கு புரியுது. சரத்குமார் 15 வருஷத்துக்கு மேல கட்சி நடத்திட்டு இருந்தாரு, கடைசியில எங்க போய் செட்டில் ஆனாரு? அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே புரியும். ரைட். இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல இவ்வளவு நாளா அவங்க அச்சீவ் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப 8ல வந்து நிக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, டிவிகேன்ற புது பிளேயர் உள்ள வராங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஒரு சவாலான தேர்தல், போட்டி அதிகமா இருக்கு. அவர் இருக்கிற அந்த 8 தக்க வச்சுட்டாலே அப்படி ஒரு நிமிர்ந்து உட்காரலாம். அவர் தோல்வியை பத்தி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. அதனால ஐயோ சீமான் மனசு என்ன பாடுபடும் போல நான் கவலைப்பட மாட்டேன், அதெல்லாம் சொல்ல விரும்பல. அவர் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டார். இந்த 8 தக்க வச்சுட்டாலே விஜய் இல்ல எவர் ஒருவர் வந்தாலும் என்னுடைய வாக்கு வங்கி மீது கை வைக்க முடியாதுங்கிற ஒரு இருமாப்பு கர்வத்தோட சீமான் தலை நிமிர்ந்து நிக்கலாம். 1% குறைந்தா கூட, சீமான் வாங்கின 8 7 கூட, அப்போ உங்க கொள்கையின் மீது உங்கள் பின்னால் திரண்டெந்தர்கள் வைத்திருக்கிற பிடிப்பு இவ்வளவுதான். இன்னைக்கு 1 குறைஞ்சா நீ பாத்துக்கிட்டே இரு, அடுத்து இன்னும் 2 குறையும் பாருன்னு நக்கலுக்கு அவர் ஆளாவார். அதையெல்லாம் பார்த்து அவர் அரசியல் பண்ணல. அவர் பேசுறத ஸ்டைல்ல தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கிறார். எல்லா கட்சிகளுக்குமே என்ன சவால்னா, இருக்கிற ஆதரவை தக்க வச்சுக்கிறது. அது இப்படி ஒரு ஆள் புது ஆள் வந்து என்ன பண்ண போறானோ அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் கோழைத்தனம் அல்ல, பதட்டம் இருக்கணும். விஜய் பின்னாடி 20,000 பேர் போயிருக்காங்க. எப்படி போனா? பூட்டி அறைகளுக்குள்ள இன்னும் ஸ்டாலின் விவாதிச்சிருப்பாரு. எப்படி 20,000 பேர் போனா? இப்ப அதுல பாசறையில இருந்து யாரும் போயிருக்காங்களாப்பா? எடப்பாடி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், திருமாவளவன் பதட்டப்படணும். அது விஜயிடம் வீழ்வதாக ஆகாது. உங்களுடைய வாக்கு வங்கியை, உங்களுடைய ஆதரவு தளத்தை தக்க வைக்கிறதுக்கான அடிப்படை தேவை எது? அந்த பதட்டம் இருக்கணும். அண்ணாமலை பதறணும். நம்ம இப்படி அமித்ஷா சொன்னதை வச்சு அவங்க இங்க எல்லாம் சொந்த கட்சிக்கே சவால் விட்டுட்டு இருக்கிறோமே, நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிஜமும் அதுதான்.
அவர் வெளியில வந்த பிறகு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணாமலை நம்பி இருக்காங்க. அவர் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து அப்படி அடையாளம் இல்லாமல் இருந்தால் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கரையுமே தவிர இன்னைக்கும் அண்ணாமலைக்கு இன்னும் இளைஞர்கள் பட்டாலும் இருக்குல்ல. எல்லாருமே பதட்டப்படணும்னு சொல்றேன் நான். சீமான் மட்டுமே அல்ல, எல்லோரும் பதட்டப்படணும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், ஓவராலா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்ப புதுசா நிறைய கட்சிகள் வராங்க, எல்லாருமே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசுறாங்க, அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறாங்க. ஆனா ஓவராலா சேர்க்கும் போது நேத்து இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமாயிட்டு தான். இப்ப சீமானுக்கு 2% கூடுதுன்னா ஆன்டி டிஎம்கே மட்டும் இல்ல, ஆன்டி திராவிடியன் ஐடியாலஜின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். பிஜேபியோட வாக்கு 12% கூட்டுனா அதுல திராவிடியன் ஐடியாலஜி இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறாங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஏதோ 18 பிஜேபி வாக்குன்னு எடுத்துக்க வேண்டாம், அது நீங்க ஆன்டி டிஎம்கே எடுத்துக்கிடலாம். புரியுதுங்களா? ஒன்னொன்னுக்கு ஒரு ஐடியாலஜி ஒளிஞ்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் மாறுற போது அது இன்னும் கொஞ்சம் மாறும். இது என்ன நடந்தாலும் 40-45% யார் தக்க வைக்கிறாங்களோ, எந்த அணி தக்க வைக்கிறதோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குதுன்னு பார்க்கணும். மற்றபடி அதெல்லாம் சித்தாந்த அரசியல்ல கவலைப்படுறவங்க. திமுகலாம் இப்ப எப்படி நம்ம அதிகாரத்தை பிடிக்கிறது, காசு அடிக்கிறது தான் கவலையா இருக்கும். எடப்பாடிக்கு அதான் கவலையா இருக்கும். நம்ம போனோட 13% வாங்கணுமாப்பா, பிடபிள்யூடில அடுத்து வந்தா 15%. இப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் கணக்கு போகும். சித்தாந்த பத்தி யாரு கவலைப்படுறான்? வெற்றி அடைஞ்சான்னா தோல்வி அடைஞ்சான்னு அசால்ட்டா பேசுற சீமான் தான் சித்தாந்தத்தை பத்தி பேசுவார். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் சித்தாந்தத்தை பத்தி பெருசா கவலைப்படவே இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.